ரெண்டு விதமான கிறிஸ்தவர்களாக நாம் இந்த பூமியில் இருப்போம். ஒன்று, ஆண்டுடைய வார்த்தை நம்முடைய மனதில் மட்டும்தான் இருக்கும், நம்முடைய இருதயத்தில் இருக்காது. ஆண்டவரை பற்றி அறிவு இருக்கும், ஆனால் வாழ்க்கை இருக்காது. நீங்கள் மனதில் மட்டும் தேவனுடைய வார்த்தையை வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் மனதளவு கிறிஸ்தவங்களாக இருப்பீங்க, அவ்வளோதான். வருவீங்க, சபைக்கு காணிக்க போடுவீங்க, நன்றின்னு சொல்வீங்க. நன்றியாய் நீங்கள் வாழ மாட்டீங்க, உங்களால் வாழவும் முடியாது. இன்றைக்கு நன்றி சொல்கிறது ரொம்ப ஈஸி. ஆண்டவரே எனக்கு வேலை கொடுத்தீங்க, தேங்க்யூ. ஆண்டவரே எனக்கு பிள்ளைய கொடுத்துறீங்க, நன்றி. ஆண்டவரே எனக்கு சுகத்தை கொடுத்தீங்க, நன்றி. ஆண்டவரே என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க, நன்றி. ஆனால் நன்றி உள்ளவர்களாய் நாம் வாழ்வது சொல்கிறது ஈஸி. நன்றி சொல்கிறவங்களா இருக்கக்கூடாது. நன்றி உள்ளவர்களாக நாம் என்ன பண்ணணும்? வாழணும். நன்றி சொல்கிறது ரொம்ப ஈஸி, பாட்டு பாடுறத போல. ஆனால் பாடுறதுக்கு ஏற்றார் போல பாடுறது ரொம்ப ஈஸி. பாடுற மாதிரி வாழ்கிறது அது முடியாது. அதே போல் நன்றி சொல்கிறது ரொம்ப ஈஸி. நீங்கள் இருதயத்திலிருந்து துதிக்கிறீங்களா, உங்கள் வாயினால் ஆண்டவரை துதிக்கிறீங்களா, உங்கள் இருதயத்திலிருந்து ஆண்டவரை துதிக்கிறீங்களா? ஆண்டவர் சொன்னார், உங்கள் வாயினால் என்னை கனம் பண்ணுகிறீர்கள், உங்களுடைய இருதயமோ எனக்கு தூரம். அந்த மாதிரி இருக்க முடியுமா? முடியும்.